வணக்கம். செந்தமிழே உயிரே நறுந்தேனே செயலினை மூச்சினை உனக்களித்தேனே நைந்தாய் எனில் நைந்து போகும் என் வாழ்வு நன்னிலை உனக்கெனில் எனக்கும் தானே. அன்னை தமிழுக்கு என் முதல் வணக்கத்தை சொல்லி, தமிழால் இணைவோம் உலகத்தமிழ் பேரியக்கத்தின் நிறுவனர், கவின்கலை வேந்தர், சிவதமிழ் சீராளர், நம் மதிப்பிற்குரிய சத்யநாராயண ராஜபாலகுரு அவர்களுக்கும், நம் தமிழால் இணைவோம் உலகத்தமிழ் பேரியக்கத்தின் துணை தலைவர், பாரதி கண்ட புதுமை பெண், மதிப்புறு முனைவர் மீனா திருப்பதி அம்மா அவர்களுக்கும் என் பணிவான வணக்கத்தினை முதலில் சொல்லிக் கொள்கிறேன். இந்த இணைப்பில் எங்களோடு இணைந்திருக்கக்கூடிய நம்முடைய மூத்த தமிழ் ஆளுமை, எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக சிறந்த கருத்துக்களை சொல்லி எங்களை ஆற்றுப்படுத்தக்கூடிய மதிப்பொரு முனைவர் நம் கோபால் ஐயா அவர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தை சொல்லிக் கொள்கிறேன். வாழும் வரலாறு எங்க ஐயா வந்து முனைவர் சுப்பிரமணியம் ஐயாக்கு சொல்லி சொல்லி ஐயாவையும் முனைவர், எங்களுடைய மதிப்பிற்குரிய முனைவர் கோபால் ஐயா அவர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தை சொல்லிக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியை அழகாக வரவேற்று ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கும் அன்பு தோழமை, மாவட்டம் 18/7 ஆளுநர், பேராசிரியை, பாடகி, கதை சொல்லி அன்பழகி ஸ்ரீதர் அவர்களுக்கும், இணைப்பில் இணைந்திருக்கக்கூடிய எங்களுடைய மேனாள் ஆளுநர் அன்பு தோழி, இப்பொழுது கூட்டு மாவட்டம் அதன் ஆலோசகராக 4 ஆலோசகராக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய கவிதா அவர்களுக்கும், இணைப்பில் இருக்கும் நம் அன்பு தோழமை பிரபாவதி செந்தில் அவர்களுக்கும் என்னுடைய இனிய வரவேற்பினை சொல்லி, இந்த நிகழ்ச்சியை இணையம் வழியாக கண்டு கொண்டிருக்கும் அனைவருக்கும் என் பணிவான வரவேற்பும் வணக்கமும். பாகம் 5 நாம் மீண்டும் சந்திக்கிறோம். தோழி அவர்கள் சொன்னது போல பாகம் 4 ஒரு சின்ன வருத்தம், சோகம் அதெல்லாம் இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. இதை முன்பாக கேட்காதவர்களுக்காக ஒரு முன்னோட்டம் மாதிரி வச்சுக்கலாம். இந்த சிறுபானாற்று படை அப்படிங்கிறதே என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு வறுமையில் வாழக்கூடிய ஒரு பாணர் அவருடைய குடும்பத்தாரை, இந்த இடத்துக்கு போ, உனக்கு தேவையானதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு வறுமையில் இருந்து ஒரு மன்னனிடமிருந்து பரிசில் பெற்ற இன்னொருவன் ஆற்றுப்படுத்துவதுதான் இந்த சிறு பானாற்று படை. அவர்கள் சின்ன சின்ன இசைக்கருவிகளை வைத்து இசைத்துக் கொண்டிருப்பார்கள். அந்த மன்னனையோ அந்த தலைவனையோ பாடி, அந்த விரலியர், அவர்கள் துணைவியரின் பெயர் விரலியர், அவர்கள் ஆட, அப்படி ஒவ்வொரு ஊராக கூட்டம் கூட்டமாக செல்வார்கள். அவர்களுடைய இசைக்கருவிகள் எல்லாம் எடுத்துட்டு போவாங்க. அப்படி ஒவ்வொரு இடமா அவங்க போகும்பொழுது எங்க என்ன நடக்குது, யாரெல்லாம் இவர்களை ஆற்றுப்படுத்துகிறார்கள், இப்படி சொல்லக்கூடிய அந்த அந்த ஆற்றுப்படைகளே நிறைய இருக்கு நம்ம இலக்கியங்கள்ல. அதுல முதலாவதாக நான் எடுத்துக்கொண்டது சிறுபானாற்றுப்படை. 4 பாகங்கள் நாம் கடந்து வந்திருக்கிறோம். முதலாவதாக இதனுடைய ஆசிரியர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இந்த நில மகளினுடைய தோற்றத்தை எப்படி ஒரு திரைப்படத்தில் எடுத்தவுடன் ஒரு பச்சை பசேல் என்று ஒரு இயற்கை காட்சியை காட்டி அந்த திரைப்படத்தை துவக்குவார்களோ, அதே போல நில மகளின் தோற்றத்தை, அந்த மலை முகடுகள் எல்லாம் எப்படி உயரமாக இருக்கிறது, 2 பக்கத்திலிருந்து காட்டாறு எப்படி வழிகிறது, அந்த காட்டாறு நில மகளின் இருபுறமும் முத்து மாலை தொங்கி ஆடுவது போல இருக்கிறது. அங்கே இருக்கிற கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் மனமுள்ள மலர்கள் எல்லாம் இருக்கிறது அப்படின்னு நிலமகளை பற்றி அற்புதமாக வர்ணித்திருப்பார். அடுத்தது இளைப்பாறக்கூடிய பாணன். வறுமையில் வாடி ஊராக பாடிக்கொண்டு திரியக்கூடிய அந்த பாணன், வெப்பம் அதிகமாக இருக்கக்கூடிய அந்த வெயில் நேரத்தில் சரியான ஒரு மரங்கள் எதுவும், பாலை நிலம் இல்லையா, அங்க இருக்கக்கூடிய ஒற்றை மரத்தின் அந்த நிழல்ல உட்கார்ந்து அவன் வாசித்துக் கொண்டிருக்க, அந்த விரலியர் எல்லாம் அவனை சுற்றி அமர்ந்திருக்க, அந்த காட்சி எப்படி இருந்ததுன்னு நம்ம பார்த்தோம். அங்கே அமர்ந்திருக்கக்கூடிய பாணரின் அருகில் இருக்கக்கூடிய அவனுடைய துணைவி, காதலி, மனைவி, எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். அந்த விரலியரின் அழகை பற்றி அற்புதமாக கண்டோம். அவர்களுடைய கூந்தல் முடிச்சு வாழை பூ போல இருந்தது, கால்கள் யானையினுடைய கால்களை போல இருந்தது, அவர்களுடைய சிரிப்பு முத்து போல இருந்தது, அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட விரலியர் பத்தி அழகை வர்ணித்திருந்தார். அடுத்து அந்த விரலியர் அந்த வெப்பத்தினால் நடை தளர்ந்து சோர்ந்து அமர்ந்திருந்த வேளையில் அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் அவர்களுடைய காலுக்கு பணிவிடை செய்தது, தடவி கொடுத்தனர். அவர்களை அதாவது பத்திரமாக பார்த்து கொண்டார்கள். தனக்கு எந்த வேதனை இருந்தாலும் அந்த பெண்களுக்கு அவர்கள் பணிவிடை செய்தார்கள் அப்படிங்கிறத பார்த்தோம். யாழ் வாசித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த பாணனை சந்திக்கின்ற, பரிசில் பெற்று திரும்பி வந்த இன்னொரு பாணனை பற்றி பார்த்தோம். அவன் என்னெல்லாம் சொன்னான் இவன் கிட்ட அப்படின்னு பார்த்தோம். அதாவது இப்ப நம்ம ஒருத்தவங்க கிட்ட இருந்து ஒரு பொருள் வாங்கிட்டு வரும்போது அவங்கள பத்தி சிறப்பா சொல்லுவோம் இல்லையா, எடுத்த உடனே அவங்க அப்படி அப்படி சொல்ல மாட்டோம். இந்த அவங்க எல்லாம் இருக்காங்கல்ல, மனசே இருக்காது, கொடுக்கவே மாட்டாங்கல்ல, ஆனா இவங்க அப்படி இல்ல. நிறைய ஐயா ஒண்ணும் இல்ல, நீங்க பேசுங்கம்மா. நன்றிங்க.
அதாவது ஒவ்வொரு நாட்டினுடைய சிறப்பு, அதாவது சேர நாடு, பாண்டிய நாடு, சோழ நாடுன்னு அந்த சேர நாட்டின் வளமையை பத்தி சொல்லும் பொழுது சும்மாலாம் சொல்ல மாட்டாங்க. அதுதான் நம் தமிழ் இலக்கியத்தில் இருக்கக்கூடிய மரபு. சும்மா எடுத்த உடனே பட்டுன்னு உடைக்க மாட்டாங்க. அப்படியே அழகியலை கொட்டி தீர்த்து அந்த மன்னனுடைய பெருமைகளை எல்லாம் சொல்லி, அங்கே இருக்கக்கூடிய பொய்கை கரையிலே கடம்ப மரத்தின் அழகிலே அங்க இருக்கக்கூடிய மலர்கள் அப்படி பூத்து கிடக்கும். அதன் பக்கத்தில் இருக்கக்கூடிய அங்க இருக்கக்கூடிய பட்டுப்பூச்சிலாம் எப்படி இருந்தது? அந்த ஊரே வந்து அந்த நாடும் ஊரும் ஓவியம் போல காட்சி அளிக்கும். அங்கேருந்து நான் வாங்கிட்டு வந்தேன். அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி என்ன சொல்றாரு? அப்படி வாங்கின பரிசிலை காட்டிலும் நான் இப்பொழுது வந்து திரும்புகிறேன் அல்லவா நல்லியக்கோடன் என அந்த மன்னனை பற்றித்தான் இந்த சிறுபானாற்றுப்படை பேசுகிறது. ஆக சேர நாட்டுக்கு நான் போயிருக்கேன். அவன் தந்த பரிசில் அவனுடைய சிறப்பெல்லாம் சொல்லி அவனை காட்டிலும் அப்படின்னு ஒரு புள்ளி வைக்கிறாங்க, தொடர் புள்ளி வைக்கிறாங்க. அடுத்து பாண்டிய நாட்டு மன்னனை பத்தி அவனை பத்திய சிறப்பெல்லாம் சொல்லி குற்றமில்லாத கைகளுக்கு சொந்தக்காரன், அப்படி அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடியவன், அவன் தரக்கூடியதை காட்டிலும். அடுத்து சோழ மன்னனை பத்தி பேசுறாங்க. மருதநிலத்துக்கு சொந்தக்காரன், சோர்வில்லாத மக்கள், அங்கே உழைப்பிலே ஈடுபட்டு இருக்கக்கூடிய மக்கள், அங்கே இருக்கக்கூடிய நாட்டில் எங்க போனாலும் அந்த மக்களுக்கு ஒரு குறையும் இல்லாமல் பகைவர்கள் எந்த தாக்குதலுக்கும் மக்கள் பயப்படாத அளவுக்கு அந்த மக்களை வைத்திருக்கக்கூடிய அந்த மன்னவன் கொடுத்ததை காட்டிலும் அப்படின்னு. ஆக இந்த சேர சோழ பாண்டியர் இந்த முப்பெரும் அந்த மன்னர்கள் மூவேந்தர்கள் கொடுத்ததை காட்டிலும் எங்கள் நல்லியக்கோடன் சிறப்பானவன் அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்தினாங்களா? இல்ல. கடையேழு வள்ளல்களின் சிறப்பை சொல்றாங்க. பேகனாக இருக்கட்டும், பாரி, காரி, ஆயண்டிரன், அதிகன், நள்ளி, அடுத்து ஓரி, இறுதியா இந்த 7 கடையேழு வள்ளல்களையும் சொல்லிட்டு இத்தனை பேரையும் காட்டிலும் எம் மன்னவன் நல்லியக்கோடன் ஈகையில் சிறந்தவன். அந்த கடையேழு வள்ளல்கள் அவர்கள் தாங்கி வந்த அந்த ஈகை பாரம் இருக்கும் இல்லையா, எல்லாருக்கும் கொடுக்கணும், எல்லாரையும் காப்பாற்றணும். அந்த பாரத்தை இவன் ஒற்றை ஆளாக சுமந்தவன். அவர்கள் மூவேந்தர்கள் அவங்கெல்லாம் தாண்டி 7 கடையேழு வள்ளல்கள் தாண்டி இவன் ஒருத்தனா இதை சுமந்தான் அப்படின்னு சொன்னாங்க. அப்படிப்பட்ட வலிமை உடையவன் என் நல்லியக்கோடன். அவன் இருக்கக்கூடிய இடங்கள் எப்படி இருந்ததுன்னு சொல்லும் பொழுது கரையெல்லாம் முட்டி இடிக்கின்ற அளவுக்கு அங்கே காட்டாறு மாதிரி அந்த நீர்வளம், தொன்மையான பெருமை மிக்க அந்த இலங்கையை பத்தி நிறைய பார்த்தோம். வாரி வழங்கக்கூடிய அவனை போய் பார்ப்பவர்களை வரவேற்று பெண் யானைகளை வாரி வழங்கக்கூடிய, சும்மா கொடுக்க மாட்டானா. மழை எப்படி நிக்காம பாரபட்சம் பார்க்காமல் கொடுக்குமோ அப்படி கொடுக்கக்கூடிய வல்லன்மை மிக்கவன். அப்பேற்பட்ட பெரிய கைகளுக்கு சொந்தக்காரன். குறிப்பாக இசை கருவிகளை வைத்துக் கொண்டு திரியக்கூடிய நம்மை போன்ற கூத்தர்களை பாதுகாப்பவன் அப்படின்னு சொல்றாங்க. அசையும் வீர கழல்களை அவன் திருத்தமான அடிகளில் அணிந்திருப்பவன். அந்த யானை படையை ஓட்டி ஓட்டி அவனுடைய கால்களில் அந்த தழும்பு, வீர தழும்புகள் இருக்கும் அப்படின்னு இந்த பரிசு பெற்ற பாணன் சொல்றதை எல்லாம் பார்த்தோம். அந்த மன்னனை நாங்க எப்படியெல்லாம் பாடிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லும் பொழுது வானையே முட்டக்கூடிய அளவுக்கு அந்த உயர்ந்த மலை, அதை அவனை சுற்றி இருக்கக்கூடிய அந்த மலைகளை பத்தி சொல்றாங்க. அதுக்கப்புறமா நல்லியக்கோடனை பார்ப்பதற்கு முன்னால், அவன் எங்களை கவனித்துக் கொள்வதற்கு முன்னால் நாங்கள் எப்படி இருந்தோம் தெரியுமா, எங்களுடைய வறுமை நிலை எப்படி இருந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் எங்களுடைய அடுக்களை, அதாவது சமையற்கட்டு இருக்கு இல்லையா, அங்க வந்து அடுப்பே ஏத்தாம அந்த அடுப்பங்கரையில வந்து கண்ணை மூடிட்டு அங்க இருக்கக்கூடிய சின்ன சின்ன குருளைகள், அதாவது குட்டிகள், அந்த நாய்கள் எல்லாம் வந்து பசியில அப்படியே கண்ணை மூடி படுத்திருக்கு. அந்த நேரத்துல அது குட்டிகளை ஈன்றிருக்கிறது. குட்டிகள் என்ன செய்யும்? பசியில மயக்கத்துல இருக்க தாய் கிட்ட போய் பால் குடிக்க முயற்சி பண்ணுது. பசியின் கொடுமையில அந்த தாய் நாயானது குறைத்து தள்ளி விடுகிறது குட்டிகளை. அந்த அளவிற்கு எங்களுடைய அடுக்கலையில் எங்க குட்டிகளுக்கு கூட சாப்பாடு இல்லாத அளவுக்கு அவ்வளவு வறுமையில நாங்க இருந்தோம் அப்படின்னு சொல்றாங்க. வீடு எப்படி இருந்தது? அந்த நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய சட்டங்கள்லாம் சொல்லுவோம்ல, இந்த மரங்கள் அதெல்லாம் கரையான் அரிச்சு அந்த புழுதியில அந்த ஒரு சின்ன சின்ன ஓட்டைகள் மாதிரி வந்து காளானெல்லாம் பூத்து என்னுடைய மனைவியானவள் பசியில ஒட்டிய மெலிந்த இடைக்கு அவ கைகள்ல அணிந்திருக்க வளையல் கூட கலண்டு வர அளவுக்கு அவ்வளவு மெலிஞ்சு போயிட்டாங்க எல்லாரும். சாப்பாடு சரியா இல்ல. இந்த சூழல்ல அவ என்ன பண்ணுனா தெரியுமா? அவ கைகள்ல இருக்கக்கூடிய பெரிய நகத்தினால குப்பை கீரைகளை எல்லாம் எடுத்துட்டு வந்து உப்பே போடாமல் சமைச்சு அதை பரிமாறும் பொழுது பார்க்கிற சுற்றத்தார் பழி பேசுவார்களோ, கேலி செய்வார்களோன்னு கதவை அடைத்து விட்டு உணவு கொடுக்கக்கூடிய நிலையில் நாங்கள் இருந்தோம்.
அழி பசி எங்களை அப்படி வருத்தி எடுத்தது அவனை காண்பதற்கு முன் அப்படின்னு முடிச்சேன் போன பாகம். இந்த பாகத்துல தொடர்கிறது நல்லியக்கோடனின் வறுமை போக்கிய வள்ளல் தன்மை. பொழிகவுள் தரு கண் பூட்கை தயங்கு மணி மருங்கின் சிறு கண் யானையொடு பெருந்தேர் எய்தி யாமவன் நின்றும் வருதும் எய்தி யாமவன் நின்றும் வருதும். அந்த 4 வரியில அவனை பத்தி நமக்கே புல்லரிக்குது அதுக்கு படிக்கும் பொழுது. பொழி கவுள், மத நீர் ஒழுகக்கூடிய கன்னங்கள். யாருக்கு? தரு கண், கொலைத்தன்மை மிக்க, பயங்கரமா இருக்கே கேட்கும் பொழுதே. பூட்கை அப்படின்னா வலிமை பொருந்திய. யாரு? தயங்கு மணி, அசைகின்ற அந்த மணி. மருங்கின்னா பக்கத்தில். சிறு கண் யானையோடு. என்ன ஒரு முரண்பாடு பாருங்க. அப்படியே பயத்தை, கொலைத்தன்மை மிக்க அந்த பயத்தை கொடுக்கக்கூடிய அந்த யானை, சிறு கண்களை கொண்ட அந்த யானையை, அந்த பெருந்தேர், பெரிய தேர் அடைந்து அவனிடமிருந்து பெற்று அவன் நின்றும் வருதும், அவனிடமிருந்து அவ்விடமிருந்து நாங்கள் வந்து கொண்டிருக்கிறோம். அதாவது மதம் வடிகின்ற கன்னங்களை உடைய கொடுமையான வலிமை பொருந்திய அந்த யானைகள், அதனுடைய கழுத்தில் கட்டியிருக்கக்கூடிய மணிகளெல்லாம் அசைந்து ஒலி எழுப்பிக் கொண்டிருக்கிறது. சிறிய கண்களை உடைய அந்த யானைகள், சும்மா யானை அனுப்பல, கூடவே தேரினையும் அனுப்பி விடுகிறான். அவனிடமிருந்து வாங்கி இப்பதான் நாங்க வந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றான். பாணன் அவனுடைய ஆற்றுப்படுத்துதலிலும் ஒரு பண்பாக செய்கிறான். எப்படி செய்யறான்? நீ இரும் இவன் நயந்து இருந்த இரும்பேர் ஒக்கல் செம்மல் உள்ளமுடு செல்குவீர். நீங்களும் இந்த இரும்பேர் ஒக்கல் செம்மல் உள்ளமுடு செல்குவீர் என்ன சொல்ல வராங்கன்னா, நீங்களும் இவன் இந்த அவன் இருக்கக்கூடிய இடத்திற்கு நயந்து இருந்த, அன்போடு இருக்கின்ற இரும்பேர் ஒக்கல் அப்படிங்கிறது உங்களுடைய பெரிய சுற்றத்தாரோடு, செம்மல் உள்ளமோடு, நல்ல உயர்ந்த நிறைவான உள்ளத்தோடு செல்குவீராயின் நீங்கள் அங்கே போனால் என்ன நடக்கும்? அதாவது உங்களை விரும்பி இருக்கக்கூடிய, உங்களை நம்பி இருக்கக்கூடிய, உங்களை சார்ந்து இருக்கக்கூடிய சுற்றத்து மக்களோடு அவனை நாடி உயர்ந்த உள்ளத்துடன் அங்கே போனால் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கண்ணை திறக்காத அந்த நாய்க்குட்டிகள் தாய்மடியின் பால் குடிக்க அது வரும் பொழுது வலி. பொதுவா தாய்னா உயிர் போகக்கூடிய வலியா இருந்தாலும் பிள்ளைகளை காப்பாற்றுவதுதான் முதல் நோக்கமா வச்சிருப்பாங்க. அப்ப வறுமையின் கொடுமை எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா, வலி பொறுக்க முடியாமல் பால் அருந்துவதையே தவிர்த்து அது குறைக்குது. அந்த மாதிரி சூழல், அவ்வளவு வறுமை. வைரம் பாய்ந்தது மாதிரி இருந்துச்சாம் அவங்களது வீட்டு சுவர்கள் எல்லாம். கட்டு குலைந்து, கட்டு உடைந்து, கரையான் அரித்து, புழுதியோடு காளானே பூத்து விட்டது. இதெல்லாம் எதுக்காக நான் சொல்கிறேன் என்றால், அந்த ஒவ்வொரு வரிகளிலும் அந்த ஆசிரியர் வடித்து கொடுத்திருக்கிறார். உடுக்கை அடித்துக்கொண்டு ஆடக்கூடிய என் மனைவி, அவருடைய வயிறு என்ன ஆகி போச்சு? பசியால் ஒடுங்கி இழைத்த இடையோடு ஒட்டி போய்விட்டது. குப்பையில் பூத்திருந்த, முளைத்திருந்த அந்த வேளை கீரைங்கிறது அந்த கீரையினுடைய பெயர். நம்ம அரைக்கீரை, முளைக்கீரை எல்லாம் சொல்லுவோம்ல, அது போல வேளைக்கீரையை தன்னுடைய நகத்தால் கிள்ளி எடுத்து வந்தாள். உப்பு இல்லாமல் அதனை வேக வைத்தாள் என் மனைவி. இதை போய் சாப்பிடுகிறார்களே என்று அறிவு குறைந்த மடவோர் எங்களை ஏளனம் செய்வார்கள்னு கதவை சாத்திவிட்டு எங்களோட சுற்றத்தாரோடு நாங்கள் கூடியிருந்து அதை உண்ண கூட முடியாமல் அவர்களுக்கு ஏதோ ஒரு வயிற்று பசிய போக்கணுமே அப்படின்னு கன்னங்களில் கண்ணீர் வழிய நாங்கள் சாப்பிட்டு கொண்டிருந்தோம். இதுதான் எங்களுடைய வலி, பசி, வருத்தம் அப்படின்னு சொல்லிட்டு வறுமை நிலையை எந்த அளவுக்கு சொன்னாரோ, அந்த கன்னங்களில் கண்ணீர் வழிந்த அந்த காட்சியில் அதை மாற்றுவானாக நல்லியக்கோடன் என்ன பண்ணாம்? இவர்கள் கண்களில் கண்ணீர் வழிந்தது. அந்த கண்ணீரை துடைப்பதற்காக கன்னங்களில் மதநீர் ஒழுகக்கூடிய யானையை பரிசிலாக கொடுத்தான். என்ன ஒரு ஒரு இணைப்பு பாருங்க. அங்க அஞ்சாமை குணம் கொண்டிருக்கக்கூடிய அந்த யானையை தந்தான். யானையோடு தேரும் தந்தான் அந்த வள்ளன்மை வள்ளல். நாங்கள் செம்மாப்போடு யானை மீதும் தேர் மீதும் வந்து கொண்டிருக்கிறோம். இங்க உட்கார்ந்து சும்மா வருந்திட்டு இருக்காம அவனை நீ போய் பாரு அப்படின்னு சொன்னாங்க. எயிர்பட்டினத்திற்கு செல்லக்கூடிய அந்த வழி, சரி நீ போய் சும்மா ஒருத்தங்கிட்ட போய் பார்த்து வாங்கிக்கோ, உனக்கு நல்லா தருவான்னா அவன் எங்க இருக்கான், எப்படி போகணும் அதையும் சொல்லணும் இல்லையா? எவ்வளவு பண்பாளர்கள் பாருங்க. அங்கே எப்படி செல்ல வேண்டும், அங்கே போனால் அங்கே இருக்கக்கூடிய பரதவர் உங்களை எப்படி கவனித்துக் கொள்வார்கள், அவர்களுடைய விருந்து உபச்சாரம் எப்படி இருக்கும், இதையெல்லாம் இங்கே பேச போகிறார்கள்.
அலை நீர் தாழை அன்னம் பூப்பவும் தலைநாள் செருந்தி தமனியம் மருட்டவும் கடுஞ்சூல் முண்டகம் கதிர்மணி களலவும் நெடுங்கால் புன்னை நித்திலம் வைப்பவும் கானல் வெண்மணல் கடலுளாய் நிமிர்த்தர பாடல் சான்ற நெய்தல் நெடுவழி மணி நீர் வைப்பு மதிலோடு பெயரிய பனி நீர் படுவின் பட்டினம் படரின். அந்த அலை நீர் தாழை அப்படிங்கிறது கடலின் அலைகள். அந்த தாழை அன்னம் பூக்குது, அன்னம் போல் பூக்குதா வெண்மை நிறத்தில். தலைநாள் அப்படிங்கிறது நம்ம தலை பிரசவம் அப்படிலாம் சொல்லுவோம்ல, முதல் பிரசவம். அந்த மாதிரி தலைநாள் முதல் நாளில் செருந்திங்கிறது ஒரு மலருடைய பெயர், செருந்தி மலர். அது எப்படி பூக்குதான்? தமணியம் மருட்டவும் பொன்னை போல், பொன்னை ஒத்து அந்த தங்க கலர்ல தகதகன்னு பூத்திருக்கு. கடுஞ்சூல் அப்படின்னா நல்ல முதிர்ச்சி அடைந்த சூல். முண்டகம் நீர்முள்ளி அப்படிங்கிற முள்ளி செடிக்கு பேரு தான் அந்த முண்டகம். கதிர்மணி அப்படின்னா ஒளி வீசக்கூடிய நீல மணிகள். களா அளவும் மலர்களை பூக்கவும் பூத்து குலுங்கி கொண்டிருக்கிறது. நெடுங்கால் புன்னை நல்ல நீண்ட அடிமரத்தை உடைய புன்னை மரம். நித்திலம்னா முத்துன்னு நமக்கு தெரியும். அங்கே நித்திலம் வைப்பவும் முத்தினை சேமித்து வைத்திருப்பது போல் இருக்காமா அந்த அழகு. கானல் வெண்மணல் அந்த கடற்கரையின் வெள்ளை மணல் கடல் உலாய் நிமிர்த்தர அந்த கடல் நீர் பரவி பரவி உயர்ந்து கொண்டிருக்கிறது. அங்கே பாடல் சான்ற நெய்தல் நெடுவழி அந்த நெய்தல் நிலத்தினுடைய அந்த கடலும் கடல் சார்ந்த இடத்தினுடைய புகழ் விளங்கக்கூடிய மணி நீர் மதிலோடு நீல மணி போலும் அங்க நீர். அந்த ஊரை பார்த்தாலே நம்ம சொல்லுவோம்ல, கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் ஒரே நீளமா தெரியுதுன்னு. சொல்ல வராங்க. எப்படி அதனுடைய அமைப்புகள் நட்புரை பண்ணி பாருங்க. அடித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த கடற்கரையில வலை ஒலிக்கில்லை. சத்யா வணக்கம். ஆனந்தி சொல்லுங்க ஆனந்தி. நடுவுல இல்ல, எனக்கு ஜூம் விட்டே வெளியே போயிடுச்சுடா. ஓகே. உங்களுக்கு எல்லாம் இருந்துச்சா? இருந்தது. நீங்க கண்டினியூ பண்ணுங்க. சரி சரி, ஓகே, நல்லது. கொஞ்சம் விட்ட இடத்துல இருந்து கண்டினியூ பண்ணா நல்லது. நல்லது. சரிங்க ஐயா, சரிங்க ஐயா, நல்லது நல்லது, நன்றி. சரி, இப்ப நம்ம அங்க இருக்கக்கூடிய அந்த கடல் அலை இருக்கக்கூடிய அந்த நிலத்தை பத்தி, அந்த ஊரை பத்தி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அது எப்படி இருக்கு? அந்த நெடுங்கால் சொன்னேன் இல்லையா, நெடுங்கால் புன்னை மரம், நல்ல நீண்ட அடிகள் உள்ள அந்த புன்னை மரம் திரும்பவும் தடை. நித்திலம் வைப்ப சேமிச்சு வச்சா எப்படி இருக்கும்? புகழ்புடைய மணீர் அந்த நீல மணி போல் இருக்கக்கூடிய அந்த நீர்களால், அந்த நீரால் நிறைந்த ஊர். இதையெல்லாம் தாண்டி ஒரு நிமிடம் இன்னும் தெரியல, இணையம் சோதிக்குதுன்னு நினைக்கிறேன் எனக்கு. நல்லது. அன்பு கேக்குதுங்களா? கேக்குதுடா. நல்லது. இப்படிப்பட்ட பட்டினத்தை பத்தி இங்க பேசிட்டு இருக்கோம். அப்படி அந்த கடற்கரையை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த ஊர்வழி சென்றால்
இதை நான் பார்க்கும் பொழுது நான் முன்னாடியே சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, எனக்கு அப்படியே கண்ணு முன்னாடி காட்சியா வந்தது. அலை நல்லா அடிச்சிட்டு இருக்கு, அந்த கடற்கரை, அங்கே அன்னத்தை போன்ற வெள்ளை நிறமுடைய அந்த மலர்கள், அந்த தாழை மரங்கள் அப்படியே பூத்து கிடக்குதாமா. வேனில் காலத்துல அந்த வெப்பம், நான் வெப்பத்தை பத்தி பேசணும் இல்லையா, அதனுடைய தொடக்க காலத்தில் செருந்தி மலர்கள் அப்படியே பாக்குறவங்க எல்லாம் அப்படியே வாயை அப்படி பார்த்தா அப்படின்னு அதிசயப்பட்டு நிப்பாங்களாம். அப்படி கண்டாரை பொன்னென மருளச் செய்யுமா. அது என்ன தங்கமா அங்க கொட்டி கிடக்கு அப்படிங்கிற அளவுக்கு பொன் நிறத்தில் அந்த மலர்கள் மருளச் செய்யுமா, அந்த செருந்தி மலர். அந்த முள்ளிச் செடிகளுடைய அழகை பத்தி சொல்லும் பொழுது நீல மணிகள் போன்ற மலர்கள் அப்படியே பூத்து கிடக்குமா. அங்க பாருங்க, வெள்ளை, இங்கே பொன், இங்கே நீலம். நெடிய தாளினை உடைய புன்னை மரங்கள் என்ன செய்து முத்து போன்ற அரும்புகளை கொண்டிருக்கிறது. கடற்கரையினுடைய அந்த வெள்ளை மணலில் அந்த கடல் நீரெல்லாம் படர்ந்து உயர ஏற இந்த புலவர் இதனுடைய அழகியலை சொல்லும் பொழுது அந்த நெய்தல் நிலம் இப்படி ஒரு வழியில நடந்து போனா எப்படி இருக்கும், அப்படிப்பட்ட நீண்ட வழியில் அந்த நீலமணி எல்லாம் இருக்கக்கூடிய இடத்தில் அந்த மதில்களை எல்லாம் தன் பெயரில் கொண்ட குளிர்ந்த நீருடைய குளங்களுக்கும் சொந்தக்காரனாகிய அந்த எயிர்பட்டினம் வழியாக நீங்கள் போக வேண்டும். அந்த எயிர்பட்டினம் எப்படி இருக்கும்னு அடையாளம் சொல்றாங்க. இப்போ என்ன சொல்லுவோம், நீங்க அந்த இடத்துக்கு போனீங்கன்னா அந்த சிகப்பா ஒரு இது அடிச்சு வச்சிருப்பாங்க. அந்த கட்டடத்தை பாத்தீங்கன்னா அங்கிருந்து நீங்க இடது பக்கம் போங்க, வலது பக்கம். அங்க எப்படி சொல்றாங்க பாருங்க, நீலமணி பூத்திருக்கு, அன்னம் போல பூத்திருக்கு, முத்து அடுக்கி வச்ச மாதிரி அரும்பு இருக்கு, அந்த வழியா பார்த்து போங்க அப்படின்னு சொல்றாங்க. நீங்க நல்லியக்கோடன் ஊருக்கு போகும் வழியில் நீங்க எயிர்பட்டினத்தை தாண்டி அதன் வழியாகத்தான் செல்ல வேண்டி இருக்கும் அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் இந்த நெய்தல் நிலத்தின் பெருவழியின் பெருமைகளை பத்தி சொல்றாங்க. தாழம்பூ நமக்கு தெரியும் இல்லையா, அருமையான வாசனையை கொண்டது. அதனால் அதை அன்னப்பறவை போல வெண்மை நிறத்துக்கு ஒப்பாக சொல்கிறார்கள். செருந்தி பூக்கள் பொன் கொட்டி கிடப்பது போல் மருட்சி ஊட்டும், நம்மளை மிரளச் செய்யுமா அழகில். முண்டக பூக்கள் கதிர்மணிகள்னு எண்ணும் அளவிற்கு அதை கடல் அலைகள் எல்லாம் கழுவி கொண்டிருக்குமா. அதுதான் அங்க இருக்கக்கூடிய ஒரு வெறுமனே பூத்திருக்கு அப்படின்னு சொல்லல, கடல் அலைகள் உயர்ந்து உயர்ந்து அந்த மலர்கள் மேல் பட்டு கழுவி கொண்டிருக்கிறது. புன்னை மரம் முத்துக்களை தலையில் வைத்தது போல் உட்கார்ந்திருக்கிறது. கடலினுடைய காணல் வெண்மணல் கடல் அலை வந்து உலாவி விளையாடி கொண்டிருக்கிறது. இந்த வழியில் நீங்கள் சென்றீர்கள் என்றால் அப்படின்னு முடிச்சிருக்காங்க அந்த அழகை சொல்லி. ஓங்கு நிலை ஒட்டகம் துயில் மடிந்தன்ன வீங்கு திரை கொணர்ந்த வீரை மர வீரகின் கரும்புகை செந்தி மாட்டி பெருந்தோள் மதியே கருவும் மாசரு திருமுகத்து நுதிவேல் நோக்கின் நுழைமகள் அரித்த பழம்படு தேரல் பரதவர் மடுப்ப கிளை மலர் படப்பை கிடங்கில் கோமான் தளையவள் தெரியல் தகையோர் பாடி அறல் குழல் பாணி தூங்கியவரோடு வரல் குழல் சூட்டின் வயின் பெருகுவீர். என்னென்னமோ குடுக்கறாங்களே, என்ன குடுக்கறாங்க பாப்போம். நம்ம அந்த திருவிளையாடல்ல சொல்லுவாரு இல்லையா, அது மாதிரி ஓங்கு நிலை ஒட்டகம், அந்த உயர்ந்து, ஏன்னா ஒட்டகத்தினுடைய முதுகு எப்படி இருக்கும்னு நாம் அறிவோம். அப்படி உயர்ந்து விளங்கக்கூடிய துயில் மடிந்தன்ன, அப்படியே உறங்கி கிடப்பது போல வீங்கு திரை பருத்து எழுகின்ற அலை கொணர்ந்த விரை, அது கொண்டு வந்த விரைங்கிறது மனம். மர விறகின் அந்த மரக்கட்டைகளை எல்லாம் விறகாக்கி நல்ல மனம் வீசக்கூடிய அந்த மரக்கட்டைகள் எல்லாம் விறகாக்கி கரும்புகை, அந்த கருமையான புகை எழ அதை வச்சு எரிக்கும் பொழுது அந்த புகை எழுது. செந்தி, நல்ல செந்நிறமுடைய தீ, பெருந்தோள் மதி, அந்த பெரிய தோளுடைய நிலவுக்கு ஒப்பா என்ன சொல்ல வராங்க, ஏக்கரூவும் மாசு அரு, ஏக்கம் கொள்ள வைக்கும் குற்றமில்லாத திருமுகத்து நுதிவேல், நல்ல அழகிய முகத்தை, நுதிவேல்ங்கிறது நல்ல கூர்மையான வேல். நோக்கின், அந்த கண்களின் நுழை மகள், என்ன ஒரு வார்த்தை, நெய்தல் நிலத்தின் மகளிர், அதான் நுழை மகள். அவள் அரித்த காய்ச்சி வடிகட்டிய, தூசு துப்பட்டி இல்லாம எல்லாத்தையும் வடிகட்டிய பழம்படு, என்ன பழைய கல், பரதவர், அங்கே நெய்தல் நிலத்தில் இருக்கக்கூடிய ஆடவர், நுழைமகள் அங்கே இருக்கக்கூடிய மகளிர், பரதவர் அங்கே இருக்கக்கூடிய ஆடவர், மடுப்ப உண்ண கொடுப்பார்கள். கிளை மலர், அந்த கிளைகளிலே பூத்திருக்கக்கூடிய மலர்
படப்பை, அவன் பெரிய படப்பைக்கு சொந்தக்காரன் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? பூந்தோட்டம், அதான் படப்பை. கிடங்கில் கோமான், கிடங்கில் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு ஊரினுடைய பெயர், அதற்கு அரசன். தலை அவிழ், அந்த மொட்டு அவிழ்ந்த அந்த தலை அவிழ் தெரியல் பூ மாலை தகையோன் பாடி, அந்த பெருமைக்குரியவனை பாடி, அரல் குழல் வரையறை, அதாவது அந்த இன்னிசை எழுப்பக்கூடிய அந்த தாள சந்தத்திற்கு உட்பட்ட அழகான அந்த இன்னிசை எழுப்பக்கூடிய கருவி, பாணி தூங்கி தாழம் அடி, அப்படி அந்த அந்த தூங்கிங்கிறது ஆடி, ஆடி அவரோடு வரல் அப்படிங்கிறது அந்த விரலி, இங்கே அந்த விரலியோடு அந்த பாணர் இருக்காங்க இல்லையா, அதை பத்தி பேசுறாங்க. சரி, குழல் சூட்டின்னா என்ன? ஒரு வகையான மீன், அந்த கருவாடுன்னு நினைக்கிறேன். ஏன்னா வரல் குழல் அப்படிங்கிறாங்க, உலர்ந்த ஒரு வகை மீன். சூட்டின் பெருகு வீரம், அதாவது இந்த அந்த கரியோடு அந்த மீனை சமைத்த இங்கே கள்ளும் கரியும் கொடுக்கிறார்கள், அதையெல்லாம் பெற்று உண்பீர்கள். அந்த அந்த என்ன ஒட்டகத்தை போய் சொன்னாங்க அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஒட்டகம் உட்கார்ந்திருந்து தூங்குனா கூட உயரமா தான் இருக்க மாதிரி தெரியும் இல்லையா, அதனுடைய முதுகின் புறத்தினால. அப்படி உயர்ந்த ஒட்டகம் தூங்கிக் கொண்டிருப்பதை போல அந்த அலைகள் கொண்டு வந்து எதை குவிக்குதாமா? நறுமணமுள்ள அகில் மரத்தின் விறகுகளை எல்லாம் கரையோரம் வந்து குவிக்குது. அப்படிப்பட்ட வாசம் தரக்கூடிய அந்த விறகினை கொளுத்தி சமைக்கிறார்கள். யார் சமைக்கிறார்கள்? நல்ல அகன்ற தோளினை உடைய நிலா வந்து இவளை பார்த்து ஏங்குதாமா. நம்ம தான் மாசு இல்லாத நிலான்னு நினைச்சா நம்மகிட்ட கூட மாசு இருக்கு. இந்த பெண் அழகிய முகத்தில் கூர்மையான வேல் போன்ற கண்களை உடைய இந்த பெண் மாசு மறுவற்று இப்படி இருக்கிறாளேன்னு நிலாவும் ஏக்கம் கொள்ளும் அளவிற்கு அந்த பரதவரின் பெண்கள் அங்கே சமைத்துக் கொண்டிருக்க, அவர்கள் அந்த தூசி எல்லாம் இல்லாம நல்ல அரிச்ச பழைய கல், ரொம்ப பழசாகி போன, அதுதான் வந்து ருசின்னு சொல்லுவாங்களாம். அந்த கல்லை பரதவர்கள் கிட்ட கொடுத்து வந்திருந்தவர்களுக்கு உபசரிப்பார்கள், கொண்டு வந்து குடிக்க தருவார்கள். அங்கே மலர் கொத்துகளை உடைய அந்த தோட்டங்களை உடைய கிடங்கில்ங்கிற ஊருக்கு மன்னன் எப்படி இருப்பானாமா? அந்த அரும்பு அவிழ்ந்த மாலையை அணிந்திருப்பான். யாரு? நல்லிய கோடனை பாடி அவனை பாடுங்க அப்படின்னு சொல்றாங்க. எப்படி பாடுவாங்களாம் இந்த மக்களு? தாளம் கொஞ்சம் கூட பிசகாமல் அந்த குழலின் தாளத்திற்கு ஏற்ப இந்த பெண்கள் விரலியர் ஆட, நீங்கள் அவன் பாட, பாணர் பாட, விரலியர் ஆட, அவர்கள் கொடுத்த அந்த குழல் மீன் குழம்பை ஒவ்வொரு வீட்டிலுமே உங்களுக்கு பரிமாறுவார்கள். விருந்தோம்பலை பத்தி அற்புதமாக பேசுகிறார்கள். அந்த நுழை மக்கள் என்பது அந்த பேர் நான் ரொம்ப எனக்கு ரசிச்சேன். மீனவ பெண், அவள் வந்து அந்த அலைகள் கொண்டு வந்து மனம் தரக்கூடிய விறகுகளை கொண்டுதான் அவள் சமைப்பாள். அந்த செந்தீல இவள் சமைக்க அந்த விறகு ஒரு பக்கம் மனம், இவள் சமைக்கக்கூடிய அந்த மீன் குழம்பு ஒரு பக்கம் மனம் வீசக்கூடியது. சமைக்கக்கூடிய அந்த பெண் அழகு எப்படி இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. நிலவே வெட்கப்படும் அளவிற்கு, இவள் அளவிற்கு நான் அழகாக இல்லையே அப்படின்னு வெட்கப்படும் அளவிற்கு அந்த பெண் சமைத்துக் கொண்டிருக்கிறாள். அந்த தங்கம் போல எரியக்கூடிய, தகதகன் எரியக்கூடிய அந்த செந்தி அவளுடைய முகத்தில் பட்டு வெளிச்சத்தை தருகிறதா. அவ்வளவு அழகாக இங்கே ஒப்புமைப்படுத்தி சொல்லியிருக்கிறார்கள். நான் சொன்னது போல அந்த அந்த கருவாட்டை பத்தி தான் இங்கே பேசுகிறார்கள். அந்த நல்லியக்காடனை பத்தி ரொம்ப சிறப்பாக சொல்லி, அடுத்து எயிர்பட்டினம் பத்தி பார்த்தாச்சு. வேலூர் செல்லக்கூடிய வழி எப்படி இருக்கும், அங்கே எயினர் தரக்கூடிய விருந்து எப்படி இருக்கும்னு. ஆக அவனை பார்க்க போறதுக்கு முன்னாடி அங்க இருக்கக்கூடிய வளத்தை பற்றியும் விருந்தின் பெருமையை பற்றியும் தொடர்ந்து பார்க்க போறோம். பைனனை அவரை பவழம் கோப்பவும் கருணனை காயா கணமயில் அவிழவும் கொழுங்கொடி முசுண்டை கொட்டம் கொள்ளவும் செழுங்குலை காந்தள் கைவிரல் பூப்பவும் கொல்லை நெடுவழி கோபம் ஊறவும் முல்லை சான்ற முல்லையம் புறவின் விடற்கால் அருவி வியன்மலை மூழ்கி சுடற்கால் மாறிய செவ்வி நோக்கி திரள்வேல் நுதியின் பூத்த கேணி விரல்வேல் வென்றி வேலூர் எய்தென். அந்த வேலூர் போறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் இருக்குமா? பைநனை, நல்ல பசுமையான மொட்டு, அவரை கொடியை, பவழம் கோப்பவும், எப்படி பவழத்தை கோர்த்து வைத்தது போல் பூக்கள் பூத்திருக்காமா. கருணனை, நல்ல கரிய மொட்டு, காயா மலர், கணமயில், அந்த மயில் கூட்டங்கள் எல்லாம் அவிழவும் மலரவும், கொழுங்கொடி, நல்ல சொல்லுவோம்ல, நல்ல கொழுங்கொம்ப வச்சு அந்த கொடிக்கு அண்ட கொடிலாம் சொல்லுவோம் இல்லையா, அந்த செழுமையான கொடி,
முசுண்டைங்கிறது இந்த முசுண்டை கொடியை பத்தி பேசுறாங்க. கொட்டம் கொள்ளவும்னா நம்ம பனை ஓலையில பனங்கருப்பட்டி எல்லாம் தருவாங்க. நீங்க எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. திருச்செந்தூர் போனீங்கன்னா சுக்கு கருப்பட்டி பனை ஓலையில் முடையப்பட்ட சின்ன சின்ன சதுரமான ஒரு டப்பா மாதிரி இருக்கும். அந்த பொட்டிகள்ல தான் கொடுப்பாங்க. இன்னமும் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்படி ஓலையால் செய்யப்பட்ட பெட்டி போல் இருக்கக்கூடிய பூக்களாம். அப்படி சதுரம் சதுரமாக அந்த பூக்கள் இருக்கு. செழுங்குலை செழிப்புடன் கொத்து கொத்தாக காந்தள் மலர் கை விரல் பூப்போம்னா என்ன? காந்தல் மலரை பத்தி பேசினாலே என்ன சொல்ல வருவாங்க? கை விரல்கள். வெண்டைக்காக்கு எப்படி பெண்களுடைய கைகளை விரல்களை சொல்வார்களோ அது போல இந்த காந்தள் மலர் கை விரல் போல மலர்ந்திருக்காமா. கொல்லை நெடுவழி வீட்டினுடைய பின்புறத்துல நீண்ட வழியில் கோபம். கோபம்னா இங்க நம்ம படக்கூடிய கோபம் இல்ல, இந்திர கோபம் என்று அழைக்கப்படக்கூடிய பட்டுப்பூச்சி. முன்னாடியே பார்த்தோம் இல்லையா? அது எப்படி தன்னுடைய துணையோடு அந்த மகரந்தத்தை அந்த மொட்டுல தாமரை மொட்டுல உட்கார்ந்து இருக்கும் போது அந்த பொன் தாதுக்கள் உதிர்ந்து கிடப்பது ஓவியம் போல் இருந்ததுன்னு முன்னாடி பார்த்தோம். அது ஊறவும் அதெல்லாம் ஊர்ந்து போயிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட முல்லை சான்ற முல்லை அம்புறவின், அப்படிப்பட்ட முல்லை மலர் பூத்திருக்கக்கூடிய அழகிய காட்டில் விடற்கால் அருவி வியன்மலை மூழ்கி, அந்த மலை பிளவுகளில் உள்ள அருவி அதுதான் விடற்கால் அருவி. அந்த பிளவில் கொட்டக்கூடிய அருவி. வியன்மலைனா நல்ல பெருமை பொருந்திய மலை. அது மூழ்கி அது மறைஞ்சே போச்சு கண்ணுக்கு தெரியாம அந்த அளவிற்கு. சுடற்கால் மாறிய சூரியன் மறைகின்ற நுனியின் அந்த ஆற்றலுடைய வேலின் அந்த வீர வேலின் நுனி போன்று பூத்த கேணி, நல்ல பூக்களை பூத்திருக்கக்கூடிய அந்த சின்ன குளம். விரல் வேல் வென்றி பெருமையுடைய வெற்றியுடைய வேல். வேலூர் எய்தின் அந்த வெற்றி பெற்ற அந்த வேலூரை நீ அடைந்தால் அப்படின்னு சொல்றாங்க. அந்த அரும்புகள் ஒரு நம்மளை பொறுத்த வரைக்கும் பூ அப்படின்னு ஒரே வார்த்தையில ஒரு சொல்லுல சொல்லிட்டு கடந்து போயிருவோம். பசிய அரும்புகளை உடைய அவரை கொடி பவழம் போல பூக்களை தொடுத்து இருக்காமா. கருமையான காயா மலர்கள் கூட்டம் கூட்டமா பூத்திருக்கிறது. மயிலின் கழுத்தை போன்று இருக்கிறது. தடித்த அந்த முசுண்டை கொடிகள் எல்லாம் சின்ன பனையிலை பெட்டியை போன்ற மலர்களை பூத்து குவித்துக் கொண்டிருக்கிறது. பெரிய காந்தள் மலர் குலைகள் எல்லாம் கைகள் போன்று மலர்ந்து இருக்கிறது. கொல்லையில் இருக்கக்கூடிய அந்த நீண்ட வழியில் இந்திர கோப அந்த வண்டுகள் இருக்குல்ல, பட்டுப்பூச்சிகள், அதெல்லாம் ஊர்ந்து ஊர்ந்து போய்கிட்டு இருக்கு. அங்கே முல்லை ஒழுக்கம். ஒழுக்கம்னா என்ன? இந்த இடத்துல முல்லை சான்ற நெறியுடைய அந்த முல்லை கொடிகளுடைய முல்லை காட்டில் மலையினுடைய இடுக்குகளில் குதிச்சு குதிச்சு அருவிகள் எல்லாம் கொட்டி கொண்டிருக்கிறது. அப்பேற்பட்ட அந்த அந்த பெரிய மலையில் சூரியன் அங்கே மறைகிறான். அந்த பக்கம் போறான் வானத்தை பார்த்து. வலிமை மிக்க அந்த வேலின் நுனியை போல அந்த மலர்கள் எல்லாம் எங்கே கொட்டி கிடக்கிறது? அந்த குளிர்ந்த குளங்களில் கொட்டி கிடக்கிறது. இப்பேற்பட்ட பெருமையுடைய அந்த வேலூரை பத்தி பேசுறாங்க. நச்சினார்க்கினியர் உரையில அந்த கொட்டம் அப்படிங்கிறதுக்கு பனங்குருத்தால் செய்யக்கூடிய சிறிய பெட்டி அப்படின்னு கொடுத்திருக்கிறாரு. இன்னொரு இடத்துல கொட்டை அப்படிங்கிற இடத்துல நூற்கின்ற கோட்டையுமாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அவர். முல்லை சான்ற கற்புனா என்ன? முல்லை சார்ந்த அவர்கள் தொடரக்கூடிய அவர்கள் வழி நிற்கக்கூடிய அந்த முல்லை சான்ற முல்லை அம்புறவின் அப்படிங்கிறதுக்கு கணவன் கூறிய சொல்லில் பிழையாது இல்லத்தில் இருந்து நல்லறம் செய்யக்கூடிய அப்படி தன்மை வாய்ந்த கற்பு நெறி கொண்ட அதுதான் முல்லை சான்ற கற்புன்னு நச்சினார்க்கினியர் உரையில தெளிவாக சொல்கிறார். அப்பேற்பட்ட முல்லை நிலத்தில் அகநானூற்றுல முல்லை சான்ற கற்பின்கிறதுக்கு ஒரு பாடல்ல முல்லை சான்ற கற்பின் மெல் இயல் குறு மகள் உறைவு இன் ஊரே, ஒரு பெண்ணை பற்றி தலைவியை பற்றி பேசும் பொழுது இப்பேற்பட்ட முல்லை நிலத்துலதான் என்னுடைய குருமகள் வாழக்கூடிய ஊரும் இருக்கிறது. குருமகள்ங்கிறவள் ரொம்ப மென்மையானவள் அப்படிங்கிற இடத்துல இந்த இடத்துல முல்லை சான்ற கற்பை குறிப்பிட்டிருப்பாங்க. நற்றிணையிலும் ஒரு பாடல் வரியில அல்லில் ஆயினும் விருந்துவரின் உவக்கும் முல்லை சான்ற கற்பின் மெல்லியர் குருமகள் உறைவின் ஊரே. இந்த பாங்கு நிறைந்த கற்புடைய அந்த ஊரை சார்ந்தவள் தான் என்னுடைய தலைவி, என் குருமகள். அவள் மென்மையான இயல்பினை கொண்டவள் அப்படின்னு இரவில் கூட யாரு வந்தாலும் விருந்துக்கு வந்து கொடுப்பதில் மகிழ்ச்சி உடையவளாக இருப்பாள். அப்பேற்பட்ட சிறந்த கற்புக்கு சொந்தக்காரி இருக்கக்கூடியதுதான் அந்த முல்லை நிலம்னு பேசியிருப்பாங்க. பரிபாடல்லையும் இது பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. மக முயங்கு மந்தி வரை வரை பாய முகிழ் மயங்கு முல்லை முறை நிகழ்வு காட்ட. இந்த மலைகளில் குழந்தையை தழுவிக்கொண்டு மந்தி பாயும் குரங்குகள் பாய்ந்து கொண்டிருக்கும், முல்லையெல்லாம் மலர்ந்திருக்கும் அழக பத்தி பேசியிருக்கிறாங்க. மதுரை காஞ்சியிலும் சுட்டப்பட்டு இருக்கிறது முல்லை சான்ற புறவு.
அப்படி அந்த வரியில முல்லை சான்ற புறவு அணிந்து ஒரு சார், அந்த ஒழுக்கமமைந்த முல்லைக்காடு சூழ்ந்த பகுதியை பத்தி பேசுறாங்க. இந்த எயிர்பட்டினத்திற்கு பின்னாடி இந்த முல்லை நிலத்தை கடந்துதான் இங்க வேலூருக்கு போக வேண்டியிருக்கும். இந்த வேலூர் என்ன? நல்லியக்கோடனால் வேல் வீசி வெல்லப்பட்டது. ஆக இப்ப புரிஞ்சிருக்கும் உங்களுக்குன்னு நினைக்கிறேன். ஒரு சிறந்த மன்னனை பார்ப்பதற்கு முன்னால் அவன் வென்ற அந்த ஊர்கள் ஒவ்வொன்றாக நீங்கள் கடந்து செல்ல வேண்டி இருக்கும் அப்படிங்கறதான் இங்க ரொம்ப அழகாக சொல்றாங்க. அவனுடைய பெருமையை சொல்லும் பொழுது ஒரு விஷயம் நான் படிச்சேன், உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்க ஆசைப்படுறேன். அதாவது அவன் கிட்ட இருக்கக்கூடியது வெற்றிவேல்ங்கிறது ஒரு புறம் ஒரு வேலாம், திரள்வேல் அப்படிங்கிறது கல் உளி கொண்டு கேணியை வெட்டக்கூடிய அளவிற்கு இருக்கக்கூடியதா. 2 விதமான வேல்களை பத்தி இங்கே பேசுறாங்க. இந்த வேலூர் பகுதியைத்தான் இந்த முல்லை நிலம்னு இங்கே குறிப்பிட்டு அவனை பத்தி பேசும் பொழுது சொல்றாங்க. இந்த அவரையில் பவழம், அந்த சிவப்பு பூக்களுக்கு, அதாவது இளம் கொழுந்துன்னு பார்த்தோம், கருநீல காயாம்பூ செடி பத்தி பார்த்தோம். எல்லாத்தையும் தாண்டி இந்த தெற்கு பக்கம் இறங்கி போய்கிட்டு இருக்கக்கூடிய அந்த சூரியன் தன்னுடைய பாதையை வடக்கு பக்கமாக திருப்பி வந்து கொண்டிருந்த காலம், அத உத்தராயண காலம்னு சொல்றாங்க. அந்த நேரத்தை, அதாவது இங்க இருக்கக்கூடிய அறிவியலும் சார்ந்து இயற்கையும் சார்ந்து அத்தனையும் பொதிந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் சொன்னேன் இல்லையா, திரள் வேல்ங்கிறது கேணி தோண்டி, கேணினா கிணறு, கிணறு தோன்றதுக்கும் விரல்வேல், திரள்வேல் விரல்வேல்ங்கிறதுக்கு என்னன்னா, வெற்றி தரக்கூடிய நல்லியக்கோடன் அவன் பெற்ற ஊர்தான் அந்த வேலூர். அந்த வேலூரை நீங்கள் அடைந்தால் அங்கே என்ன நடக்கும் அப்படின்னு நம்ம அடுத்த பகுதியில பார்க்கலாம். இத்தோடு என்னுடைய இந்த உரையை நான் நிறைவு செய்கிறேன். கிட்டத்தட்ட நம்ம 173 வரிகள் வந்துட்டோம். அடுத்து ஒரு 2 பாகத்துல நான் இந்த சிறுபானாற்றுப்படையை நான் முடிந்தவரை சொல்லி முடித்து விடுவேன். இதுவரை என் வாய்மொழி கேட்ட உங்கள் அனைவருக்கும் என் பணிவான நன்றியை சொல்லி, வாய்ப்பளித்த நம் நிறுவனர் அவர்களுக்கும் துணைத் தலைவர் அவர்களுக்கும், இணைப்பில் இருந்து என்னுடைய உரையை கேட்ட மூத்த தமிழ் ஆளுமைகள் அனைவருக்கும் என் பணிவான நன்றியை சொல்லி, குறை இருந்தால் சுட்டிக்காட்டவும், நிறை இருந்தால் வாழ்த்தவும். நன்றி.